ருத்ரகோசமங்கை நடராஜர் வழிபாடு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ருத்ரகோசமங்கை என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் இருக்கின்றது. இங்கே இறைவன் மிகப்பெரிய ஒரு புண்ணியவாளன். எத்தனையோ யுகங்களாக இங்கே கோயில் இருக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு மரகத நடராஜர் சிலை இருக்கின்றது. அது திருவாதிரை நட்சத்திரம் அன்று திறக்கப்படுகின்றது. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் திறக்கப்படுகின்றது. இங்கே உள்ள மிகப்பெரிய தத்துவம் என்ன? இந்த தத்துவத்தால் என்ன பலன்? எல்லா இறைவனும் எல்லா தெய்வங்களும் இங்கே வந்துதான் கண்டிப்பாக அவர்களுடைய உறக்கம் என்பது ஒன்று இருக்கின்றது. ஒரு இடத்தில் உள்ள கடவுளை அந்த கோயில் நன்றாக வருவதற்கு இறைவா ருத்ரகோசமங்கை போய் சேர் என்று சொல்லி முற்காலத்தில் ஒரு இறை வழிபாடு முடிந்தபின் நடந்த ஒரு விஷயத்தை இப்படி செய்து வந்தார்கள் என்பதை என் குருநாதர் பலமுறை சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது இறைவனெல்லாம் தங்கும் இடம். ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு கோயிலுக்கு நாள் குறிக்கின்றார், கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கின்றார், கடவுள் வழிபாடுக்கு நாள் குறிக்கின்றார், நல்லவை கெட்டவைகளுக்கு நாள் குறிக்கின்றார். இறைவனுக்கே நீ இறைவனப்பா என்று சொன்னது போல் இந்த காலகட்டத்தில் இந்த ருத்ரகோசமங்கை நடராஜ பெருமானுக்குள்ள ஒரு தகுதியை சொல்கின்றேன். ஆருத்ரா அன்று மட்டும் தரிசனித்தால் போதுமா? அவரை பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? அவர் அருமையான பரம்பொருள். அப்பொழுது அங்கே சென்று அந்த புண்ணிய ஸ்தலத்திலே நீங்கள் சுற்றி விட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு சற்று நேரம் அமர்ந்து அந்த நடராஜர் முன்னால் உங்களுடைய எதிரிகளையோ உங்களுடைய எதிர்ப்பு சக்திகளையோ பற்றி நினைத்தீர்களானால் அவருக்கு காலுக்கு கீழே ஒரு அரக்கன் இருக்கின்றார். அவருடைய நாட்டியம் ஆடும்போது அந்த அரக்கன் சற்று நேரம் கிளம்பி வெளியே போய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எதிரியை கண்டிப்பாக அழிப்பார். அப்படி அழியப்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்திலேயே அதிசயமான ஒரு இடம் அது. பல முறை நான் சொல்லி அனுப்பியிருக்கின்றேன். அவர்கள் சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு கோயில் நடை பூட்டி இருந்தாலும் உள்ள தெளிவோடு அந்த இறைவனை வணங்குங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இணையான நிகழ்ச்சி உலகிலேயே இல்லை. அதனால் ருத்ரகோசமங்கை நடராஜரை வழிபாடு செய்து உங்கள் கஷ்டம் குறையட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.